காஃபி. காஃபின்ற பேர கேட்டாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான ஒரு சந்தோஷம் பொறந்துரும் தானா. இது நம்மளுக்கு மட்டும் இல்ல. உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை காஃபி பிரியர்களுக்கும் காஃபி அப்படின்னாலே போதும், உற்சாகம் தானா வந்துரும். அந்த காஃபி வந்து எப்படி தயார் பண்றாங்க? முதல்ல அது யார் கண்டுபிடிச்சது? அப்படின்லாம் பின்னோக்கி அப்படி பார்த்தோம்னா, அது எத்தியோப்பியால இருந்து தான் முதல்ல வந்து அத ஏற்றுமதி பண்ணியிருக்கதா சொல்றாங்க. 15ஆம் நூற்றாண்டில தான் இந்த காஃபியே உருவானதாகவும் சொல்றாங்க. இந்த காஃபி வந்து காவா அப்படின்ற இதுலேருந்து தான் காஃபி உருவானதாம். அந்த காஃபி கூட எப்படி உருவாச்சுன்னா, கால்டின்னு ஒரு ஆடு மேய்க்கிறவரு ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு ரொம்ப டயர்டாகி ஒரு மரத்துக்கு அடியில படுத்து தூங்கிட்டுருக்காரு. அப்ப அந்த டைம்ல ஆடுங்க வந்து அந்த மரத்தோட பழங்கள வந்து சாப்பிட்டு பயங்கர உற்சாகமாகி இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டுருக்கவே இவர் எழுந்து பார்த்து, "என்னடா இது பழம் புதுசா இருக்கே!" அப்படின்னு இவரும் சாப்பிட்ட உடனே, இவருக்கும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு உற்சாகம் தானா வந்து அன்னைக்கு ஃபுல்லாவே அவரு சுறுசுறுப்பா ஆடு மேய்ச்சிட்டு இருந்ததா சொல்றாங்க. அது எந்த அளவு கட்டுக்கதையா என்னான்றது தெரியல. அதே மாரி ஏதோ ஒரு முனிவர் வந்து அந்த மரத்தோட பழம் ஒரு மரத்தில இருக்கிற பழத்த வந்து புதுசா இருக்கேன்னு சாப்பிட்ட உடனே பயங்கர கசப்பா இருந்திருக்குது. அதனால அவரு என்ன பண்ணாரு, அத ஒரு தண்ணீல போட்டு அந்த பழத்த முதல்ல வறுத்து, அத தண்ணீல போட்டு கொதிக்க வச்சு குடிச்ச உடனே அவருக்கு ரொம்ப இதாகி, அத அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்லி, அப்படி காஃபி உருவானதாவும் சொல்றாங்க. எப்படி இருக்குதோ இல்லையோ, நம்மளுக்கு ஒரு நல்ல காஃபி கிடச்சிருக்குது. இது வந்து சிக்மங்களூர்ல இருக்கிற வேர்ல்டு காஃபி 1952 இந்த காஃபி ஷாப்பு தான் இப்போ உங்கள கூட்டிட்டு போறேன். இங்க வந்து ஏகப்பட்ட வெரைட்டி காஃபி இருக்குது. நார்மல் ஃபில்டர் காஃபி இல்லாம காஃபி பிளாசம் காஃபி, கிரான்பெர்ரி ஐஸ் காஃபி இதெல்லாம் இதுக்கு வந்து ரொம்ப பேர் போன காஃபி. பார்க்கலாம். Okay, when you pump this, you get the fragrance. Okay, let me try. Not bad. Mittu inga va. Not bad. The roasted bean, always the fresh coffee. Mittu, how do you know all this, Mittu? Thank you. Thank you.